30 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு சூடா இருக்கு. ஒரு நல்ல வார்மான வாட்டர், ஆக்சுவலா குளிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சூடா தான் இருக்கு. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேர்ல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. அரை கிலோமீட்டர் நடந்தோன்னா நெக்ஸ்ட் பூலான ப்ளூ பூலுக்கு போகலாம். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இது நம்மளோட செகண்ட் டே இன் கிராபி. இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து எமரால்ட் பூல், அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ட்ரீம் கிராபி, அப்புறம் இன்னொன்று வந்து டைகர் கேவ், அது வந்து ஒரு புத்தா டெம்பிள். ஸோ இந்த 3 இடங்களுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து எவ்வளோ இடங்களுக்கு போக முடியும்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து 4:30க்கு வந்து நிறைய இடங்கள் க்ளோஸ் ஆயிரும். ஸோ வந்து காலைல 10 மணிக்கு நம்ம கிளம்புறோம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம தங்கியிருக்க இடத்துல, அதாவது ஆனாங் விவா ரிசார்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறோம் இல்லையா. பைக் ஜர்னி வந்து நமக்கு 1 hour காட்டுது இங்கேருந்து போகிறது. ஸோ போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிட்டர்ன் வர்றது எல்லாமே கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ப்போம் எப்படி போகிறோம், எல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படி நம்ம கிளாங் தாம் நியூங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிராபியில் ரொம்ப ஃபேமஸான ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் ஃபாலை நோக்கி கிளம்பணும். ஸோ நம்ம வந்து எமரால்ட் பூல் போகிறதுக்கு வழியில் வந்து பயங்கர டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பு. இது வந்து ஃபுல்லாக ஹைவே ஆனதால நான் என் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல ஒரு நாள் வந்து ஹைவேல வண்டியை ஓட்டி டயர்டாவேன், டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் வண்டி ஓட்டி டயர்டாவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு டிராஃபிக்கே இல்லை, எம்டி. ஆனப்புறம் பயங்கர டயர்டாகவும் எரிச்சலாகவும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப நேரம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்து ரொம்ப நேரம் ஓட்டினதுக்கு அப்புறம் டைம் பார்த்தோன்னா 30 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 35 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிது. அப்போ சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. நல்ல வேளை வெதர் வந்து அந்த அளவுக்கு சூடாக இல்லை. இடையில சின்னதாக ஒரு மழையெல்லாம் பெஞ்சுது, கொஞ்சம் ட்ரிசில் ஆச்சு. அதுக்கப்புறம் மற்றபடியும் வெயில் வந்து கொஞ்சம் தான் வெயில் இருக்குது, நல்லா காற்றடிக்குது. அதனால வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் அப்படி போயிட்டே இருக்கும். இன்னும் இருக்குது பாதி தூரத்துக்கு மேலே, போய் பார்ப்போம். இங்கே இருக்கிறதுல ஒரு ரொம்ப ஃபேமஸான அட்ராக்ஷன் அந்த ஸ்பாட்டு. ஸோ அதனால் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம். இவ்வளோ தூரம் போகிறோம், அதுக்கு வேண்டியது அட்லீஸ்ட் அது நல்லா இருக்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிராபியை பொறுத்தவரை எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் ரோடை சுற்றி நல்ல பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்கிறனால நல்லா காற்றடிச்சிட்டே இருக்கும். 1 மணி நேரம் ரைடுக்கு அப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் ஃபால் வந்து சேர்ந்தோம். காலேஜ் வாசல் மாதிரி ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஃபாரினர்ஸுக்கு 200 பாத், அதாவது 500 rupees. அதையும் கொடுத்துட்டு உள்ளே போனோம். ஓகே, அப்போ எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. எப்படியோ இல்லை, ஆக்சுவலாக ரைடு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சது ஆன் தி வே. பட் ரொம்ப தூரமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 1 hour 10 minutes அந்த மாதிரி ஆயிடுச்சு. பைக்கில் இருந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் அதர்வைஸ் ரைடு ஆனால் மைண்டில் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். நம்ம இப்போ இங்கே வர்றதா இருந்தால் சரி ஒரு அங்கே தங்கியிருந்தேன். அங்கே தான் தங்கியிருப்போம். ஏன்னா அதுதான் வந்து ரேலே பீச், அவனாங் பீச், இந்த கிராபியோட மெயினான பீச்சஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் தங்கியிருப்போம் எப்படியா இருந்தாலும். அதனால் வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரணும். ஒரு 1 hour கண்டிப்பாக இங்கே ஆகும் அப்படிங்கிற மாதிரி. வந்திருக்கிறது ஹாட் வாட்டர் ஃபால், ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு இதை பற்றி எங்களுக்கு பெருசாக இது இல்லை, அதனால ஐ ஜஸ்ட் லுக் பேம்ப்ளெட் ஃப்ரம் தேர். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, இது வந்து ரொம்ப மினரல் வாட்டர். இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்த வாட்டர் வந்து ஒரு சின்ன ஹோல்லேருந்து இப்படி மேலே வர்றதுனால இட் லுக்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங். அது டெம்பரேச்சரும் வந்து தண்ணி டெம்பரேச்சர் வந்து 35 to 40 டிகிரி. ஹெல்த்தியான ஒரு இது, அதனால ஹைட்ரோதெரப்பின்னு கூட சொல்கிறாங்களாம். இது இந்த ப்ராசஸ் அது ஆக்சுவலாக இது வந்து இதை வந்து தெரப்பின்னு கூட சொல்லுவாங்களாம் அப்படின்லாம் போட்டிருந்தது. அதில் நிறைய டூரிஸ்ட்லாம் இல்லை, இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் வந்து இங்கே இருக்குது, நம்ம பின்னால் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கலாம். இது சுற்றி பார்த்தா வந்து ஆக்சுவலாகவே ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. ஒரு சவுண்டு எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸோட சவுண்டு அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்கு. ஒரு நல்ல காடு, அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பார்க் மாதிரி செட்டப் பண்ணி இதை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த செட்டப்பு. வழக்கமாக நிறைய இப்போ பாலியிலெல்லாம் போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து வழக்கம் வந்து பாலியிலெல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட டூரிஸ்ட் இடங்கள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக காசு, வேறு டாய்லெட்டுக்கு கூட தனியாக காசு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. வந்து ஒரு நல்ல டீசெண்டான செட்டப்பாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து நம்மளே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாய்லெட்டும் இருக்குது. ஸோ எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்.
நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 ஸ்விம்மிங் பூல் மாதிரி 2 சின்ன பூல் இருந்துச்சு. அது வந்து நார்மல் வாட்டர் தான். உள்ளே வந்து இன்னொரு 350 மீட்டர்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. அது வந்து அநேகமாக வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிச்சுட்டு வந்து பயங்கரமாக சூடாகி வெந்து போயிட்டோன்னா அங்கே போய் குளிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் 2 பூல் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம் இதில் எவ்வளோ சூடாக இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் அங்கேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 15 மினிட்ஸ் நடந்து ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் ஃபால்க்கு வந்து சேர்ந்தோம். நிறைய பெரிய பாத்டப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி தனித்தனியாக உட்காந்து குளிக்கிறதுக்கு வசதியான ஒரு அழகான வித்தியாசமான வாட்டர் ஃபால்ஸ். தண்ணியும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நம்ம வந்த நேரத்தில் நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது தான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங், கிராபி ஹாட் ஸ்ப்ரிங். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் போல். நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. ஒரு நல்ல வார்மான வாட்டர். ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா ஆல்ரெடி இறங்கிட்டா, நான் இன்னும் இறங்கலை. வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நேராக அதில் தான் இறங்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ். அதாவது ஒவ்வொரு இடமும் ப்ரைவேட்டாக ஒவ்வொரு சின்ன பூல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஆட்களும் இல்லாததுனால ரொம்ப ப்ரைவசியும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் சரி, நம்ம குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சே பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண மாதிரியே நல்ல சூடாக தண்ணி இருந்துச்சு. ஒரு 35 டிகிரி இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் நல்லாவே சூடாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த குளிரான பூலில் வந்து இறங்கி ஆகணும். இல்லைன்னா வந்து ஆக்சுவலாக வெளியே வெயில் எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை இதில் இறங்கி முங்கிட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டே காமிச்சா அதே பூலுக்கு திரும்ப வந்திருக்கோம். இது நார்மலான ஒரு பூல் தான். ஜஸ்ட் ஒரு அதில் வந்து இது வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங் உள்ள தண்ணி போட்டுருக்கு. ஸோ ஐ கெஸ் இதுவும் சூடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம், சூடாக தான் இருக்குது. குளிராக இருக்கும்னு நினச்சி நம்பி வந்தோம். ஆனால் பார்த்தா இதுவும் சூடாக இருக்குது. இதில் மூங்கி சாவறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஷவர்லேயே லைட்டாக குளிச்சுட்டு கிளம்பிடலாம். இது வந்து அங்கே வரைக்கும் போக முடியலன்னா இங்கே குளிச்சுட்டு போகலாம் போல். அதே தண்ணி தான். அதே தண்ணியா இல்லை இங்கே தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்களா, வெயிலில் சூடாச்சான்னு தெரில. ஆனால் நல்லா சூடாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷவரில் மட்டும் குளிச்சுட்டு உடனே கிளம்பிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான ஹாட் ஸ்ப்ரிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எமரால்ட் பூலுக்கு போகிறோம். அது வந்து இங்கேருந்து 9 கிலோமீட்டர். ஸோ அன்றைக்கி ஒரு 10-12 நிமிஷத்தில் இங்கேருந்து போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வெளியே வந்த பயங்கர சூடாக இருக்குது. 13 மினிட்ஸா? 13 மினிட்ஸ் தான் காமிக்குது. ஸோ குயிக்காக போயிடலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து 12:30 ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 தானே? ஒரு ஆளுக்கு 200 பாத். அதாவது நம்ம ப்ரைஸில் வந்து 450 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்கே உள்ள அந்த 450 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கிற செட்டப் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஹாட் ஸ்ப்ரிங். அந்த இடமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து ஒர்த்தான ஒரு விஷயம். கண்டிப்பாக கிராபி வந்தால் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் கிராபி ஃபேமஸ் எமரால்ட் பூல். கிராபியில் வந்து நெக்ஸ்ட் அட்ராக்ஷனான எமரால்ட் பூலுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்து ஒரு ரொம்ப தள்ளி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் தான் இங்கே ரீச் ஆனோம். இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. வெளியே இருந்து பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கிராபி ஹாட் ஸ்ப்ரிங் போயிருந்தோம். அங்கே வந்து இந்தளவு கூட்டம்லாம் இல்லை. ஆனால் இங்கே நல்லாவே கூட்டமாக இருக்குது. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த வரப்பட்ட எல்லா செட்டப்பும் இங்கே இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் ஃபாரினர்ஸுக்கு 400 பாத், அதாவது 1000 ருபீஸ். அதை கட்டிட்டு உள்ளே போனோம். நம்ம சைட்லேயே ஒரு ஓடை போயிட்டு இருந்தது. அதுதான் கிறிஸ்டல் பூலுங்கிற ஒரு அட்ராக்ஷன். அங்கே இருந்து எமரால்ட் பூலுக்கு 800 மீட்டர்ஸ் நடக்கணும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோ ரூபாச்சு? 400 பாத், அதாவது ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ஒரு ஆளுக்கு. 2 பேருக்கு வந்து 2000 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி பே பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கும். இங்கே வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. ஒரு பூல் வந்து எமரால்ட் பூல், ப்ளூ பூல்னு இன்னொன்று, அப்புறம் கிறிஸ்டல் பூல், இப்படி 3 பூல் இருக்குது. போகிற வழி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய மரங்கள் செடிகள் அப்படின்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காடு தான், ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னாங்க. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த பூல் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பூல் வந்து ஏன் வந்து எமரால்ட் கலரில், ப்ளூ கலரில், கிறிஸ்டல் கலர்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து நிறைய லைம்ஸ்டோன் கண்டென்ட்டும் ப்ளஸ் வந்து நிறைய மினரல்ஸும் இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்கான். நான் வந்து ஆல்மோஸ்ட் 3/4 தூரம் நடந்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு ஒவ்வொரு பூலுக்கும் வந்து ஒரு 400-500 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிற பூல் வந்து நினைக்கிறேன் ப்ளூ பூல் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வந்து தாயில் எழுதியிருந்தனால நமக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு பூலுக்கு போகிறோம். அங்கேருந்து ஒரு 500-400 மீட்டர், அதாவது ஆல்மோஸ்ட் அரை கிலோமீட்டர் அங்கே உள்ள வழியாக நடந்தோன்னா
நம்ம வந்து அடுத்த பூலுக்கும் போகலாம். இந்த மாதிரி தான் செட்டப்பு. ஸோ நடந்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ காசெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படி ஒரு 20 மினிட்ஸ் காட்டுக்குள்ளே நடந்து எமரால்ட் பூல் வந்து சேர்ந்தோம். பூலை சுற்றி ப்ராப்பரான வழி இருந்துச்சு. பூல் பக்கத்தில் பார்த்தா நிறைய சின்ன சின்ன ஓடைகள் போயிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தரையை பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம மெயின் ஐட்டமான எமரால்ட் பூல், கிராஃபிக்ஸ் போட்ட மாதிரி நல்ல லைட் ப்ளூ தண்ணி, சுற்றி கோல்டன் கலரில் மின்னுற மாதிரிப்பட்ட மண்ணுன்னு பார்த்ததும் வாயை பொளக்குற மாதிரி ஒரு அழகு. நம்ம இப்போ வந்து எமரால்ட் பூலோட ஃப்ரெண்டில் நிற்கிறோம். அந்த பூல் வந்து அழகாக இருக்கான்னு கேட்டால் நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து என் வாழ்க்கையிலே பார்த்ததுலேயே அவ்வளோ அழகான ஒரு குளம். ஆக்சுவலாக இது வந்து பூல்னா குளம் தானே. அது வந்து மினரல் லைம் ஸ்டோன்லாம் சேர்ந்து பயங்கர கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு ஃபோட்டோவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நேர்லேயும் இருக்குது. அவ்வளோ டர்க்கைஸ் கலரில், அந்த டீல் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து இறங்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்வேதா இறங்கிட்டா. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் இல்லாமல் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம கிளம்பணும். ஸோ வந்து நானும் உள்ளே இறங்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி இறங்கிட்டு சொன்னால் நல்லா கோல்டாக இருக்குது அப்படின்னு. இதை சுற்றி நிறைய லைம் ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் இருக்குது. நிறைய இன்னும் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும்னு போர்டெலாம் போட்டிருக்கு. ஸோ அது சுற்றிலாம் நம்ம ஏற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எல்லோ கலரில் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப எல்லோ கலரில் இருக்குது. காட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பூல் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கலாக, ஒரு ஃபேண்டசி படங்கள்லாம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேரில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரொம்ப நிறைய கூட்டமாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 20-25 பேர் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒருத்தான் கேட்டால் 100% ஒர்த்து. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ப்ளூ பூலும் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக வந்து ப்ளூ பூல் போய் அங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத இறங்கியே போய் பார்ப்போம். இப்போது அந்த வெயிலில், அதுவும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிச்சுட்டு வந்த அப்புறம் அவ்வளோ குளிரான கிளியரான தண்ணியில் குளிக்கிறது வேறு லெவல் ஃபீலிங். அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் வெளியே வந்து நெக்ஸ்ட் அட்ராக்ஷனான ப்ளூ பூலை நோக்கி நடந்தோம். ப்ளூ பூலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். போகிற வழி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன அழகான ஓடைகள், காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான கோயில்னு ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு அந்த வழி. எமரால்ட் பூலில் வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வர மனசே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா குளிராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ கலர் தண்ணியில் இருக்கிறதுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். 1/2 கிலோமீட்டர் நடந்தோன்னா நெக்ஸ்ட்டு பூலான ப்ளூ பூலுக்கு போகலாம். ஸோ அதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காடு, அடர்ந்த காடு, வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆட்களும் அவ்வளோவா இல்லை. இப்போ இந்த போகிற வழியில் 1/2 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறனாலையாக இருக்கும். அதனால் வந்து இங்கே ஆட்களே பார்க்க முடியல. நம்ம மட்டும் தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த காடு வந்து எப்படி இருக்குன்னு. சுற்றி எதுவுமே இல்லை, வெறும் காடு. ஸோ இதில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பூலில் வந்து குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு வார்னிங் சைனை பார்த்தோம். ஸோ அனைவரும் நம்மளால் குளிக்கவும் முடியாது, ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 1000 ரூபா கொடுத்து வர வந்தது. ஸோ இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். எமரால்ட் பூல் தான் நம்ம போனதுலேயே அழகான பூல்னு பார்த்தா இது அதை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இங்கே குளிக்க முடியாது. தண்ணி 40 to 50 டிகிரி வரை இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்து புத மணலாக இருக்குமா. ஸோ ரொம்ப ரிஸ்க்கான இடம். அதனால் இந்த பூலை பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடியும். இதெல்லாம் தான் நம்ம கிராபியில் செகண்ட் டேயில் பண்ண விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.